Tamil Nadu government has extended the ongoing stringent lockdown in Chennai. இதை கழட்டி மாட்டியே நம்ம லைஃப் போயிடும் போலே. வணக்கம் மக்களே, எல்லா பைக் லவர்ஸ்க்கும் இந்த ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரே ஒரு எக்ஸ்பென்சிவ் பைக் ஆச்சு அவங்க கராஜில் இருக்கணுன்றது தான். நாமளும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சு இஎம்ஐ போட்டு டேடோட கொஞ்சம் ஹெல்ப்பில் ஒரு எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் வாங்கிடுவோம். பட் அதுக்கப்புறமா தான் கச்சேரியே ஆரம்பிக்கும். எதை தொட்டாலும் காசு. பைக்கில் ஒரு சின்ன இஷ்யூஸ்னாலும் அது நம்ம லோக்கல் மெக்கானிக்ஸ் கிட்ட நம்பி கொடுக்க முடியாது. அண்ட் பிராண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸில் கொடுத்தா அங்கே போடுற சர்வீஸ் சார்ஜஸ் அந்த பார்ட்ஸை விட அதிகமாக இருக்கும். ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்கு மட்டும் இயர்லி 20 to 50K செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் பேஸ்ட் ஆன் த பிராண்ட்ஸ். அண்ட் இது இல்லாமல் இன்சூரன்ஸ். உங்களுக்கு காசு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கிடையாது. இது நம்மள மாதிரி பசங்களுக்கான ஒரு வீடியோ. இது கம்ப்ளீட்டாகவே என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் சொல்கிறேன். மோஸ்ட்டாக உங்களோட ரிலேட் பண்ணிக்க முடியும் நான் நம்புகிறேன். ஸோ ரைட் போகணுன்ற ட்ரீமுக்கு செலவாகிற பணத்தை நீங்கள் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ்லையும் அதுக்கு சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுலேயே செலவு பண்ணிட்டா அப்புறம் எப்படி ரைட் போகிறது? லெட்ஸ் கீப் திஸ் அசைட் அண்ட் கெட் இன் டு த மெயின் டாபிக். அதுக்கு முன்னாடி நீ என்னடா பெருசாக பேச வந்துட்ட, உனக்கு என்ன தெரியும் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் பற்றி? பிராண்ட் பைக்ஸ் கொடுக்குற கம்ஃபர்ட், ரிலையபிலிட்டி, இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், கம்ஃபர்ட் எல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது பாஸ். நான் என்ன சொல்ல வரேன்றதை கம்ப்ளீட்டாக கேளுங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதோ இல்லை ஆமோதிக்கிறதையோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், அங்கே பேசுவோம். ஏன் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் லாங் ரைட்ஸ்க்கு சூட் ஆகாதுன்றதை ஒன் பை ஒன் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ். ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் மோஸ்ட்டாக நம்ம சிசி கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். இப்போது நம்ம 200 to 400 சிசியில் இருக்க பைக் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அது ஒரு 30 to 40 kmpl கண்டிப்பாக கொடுக்கும். வேறஸ் நம்ம 600 to 800 சிசியில் இருக்க பைக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு 20 to 25 kmpl நம்மளுக்கு அப்ராக்ஸாக கொடுக்கும். ஸோ அதுக்கு மேலே 1000 சிசிஸ்க்கு மேலே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது 12 to 18க்கு மேலே போகாது. ஸோ நம்ம ஐஎஸ்சிசி பைக்ஸுக்கு போகாமல் இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோலுக்கு ஆகிற செலவை நம்ம ட்ராவலில் ரூம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், ஷோரூம் ரீச்சபிலிட்டி. சில எக்ஸ்பென்சிவ் பைக் பிராண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரையம்ப். இது ட்ரையம்போட இந்தியாவில் இருக்க ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸோட டீட்டெயில்ஸ். அண்ட் இது ஹார்லி டேவிட்சனோட ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸோட டீட்டெயில்ஸ். அண்ட் இது கவாசாக்கியோடது. அண்ட் இது டுகாட்டி. அண்ட் இது பிஎம்டபிள்யூவோட ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிறது. ஸோ இந்த பிராண்ட்ஸ்லாம் தான் மோஸ்ட்டாக நம்ம எக்ஸ்பென்சிவ் பைக்ஸாக கன்சிடர் பண்ணுறது. அண்ட் நாம் எப்போவும் சிட்டிஸை தேடி லாங் ரைட்ஸ் பண்ண போகிறது கிடையாது. இன்கேஸ் உங்கள் ரைடில் ஏதோ பைக்கில் மேஜர் இஷ்யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் கம்ப்ளீட்லி டன். எதுவுமே பண்ண முடியாது. அண்டு சில ஸ்பேர்ஸ் எல்லாம் வெரி ரேர் கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஸ்க்ரூட் அப். தேர்ட், ஃப்ரீடம். நியூ பிளேஸ், நியூ பீப்புள், நியூ என்விரான்மெண்ட். எங்கே உங்கள் எக்ஸ்பென்சிவ் பைக்ஸை எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பப்ளிக்கில் பார்க் பண்ணிட்டு போவீங்க மாட்டிங்கல்ல? நம்ம ஃப்ரீடமாக ஜாலியாக இருக்க தான் லாங் ரைட் போகிறோம். பட் அங்கேயும் பைக் என்னவாகுமோ, சேஃபாக இருக்குமா, பப்ளிக் ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் அப்புறம் அந்த ரைடு எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியான ரைடுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன்ஸ். ஹியூஜ் பைக்ஸ் ஆர் அட்டென்ஷன் கெய்னர்ஸ். ஸோ பப்ளிக் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்க இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பார்த்தா. அண்ட் இந்த ஒரு ரீசனுக்காக நிறைய பியூட்டிஃபுல் பிளேசஸை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு காரணமும் அமையும். அண்ட் அதெல்லாம் ரொம்ப கொடுமைன்னு நான் நினைப்பேன். ஃபோர்த், ஸ்பீட் கில்ஸ். மோஸ்ட்டாக ஹைஎஸ்சிசி எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் ஸ்பீடு தான் உங்கள் ட்ராவல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு. நீங்கள் ஸ்பீடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நிறைய ட்ராக்ஸ் வெளியில் இருக்குது. நீங்கள் அங்கே போய் உங்கள் திறமையை காமிக்கலாம், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ட்ராவலிங்கில் பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்க முடியாது. போகிற வழி நெடுக்கவே நம்மளுக்கு பல ஆச்சரியத்தை கொடுக்கறதுக்கு இந்த உலகம் காத்துட்ருக்கு. பட் நம்ம ஸ்பீடாக போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுறதுல என்ன ஒரு சுகமும் கிடைக்காது. இந்த கோட் போட்டு ஸ்டேட்டஸ் அண்ட் வீடியோ போடுறவனை மட்டும் நம்பாதீங்க. இந்த கோட் பியோர் ட்ராக் ரேசருக்கு பப்ளிக்கில் ஸ்குவிட் பண்ணுறவங்களுக்கு கிடையாது.
ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு நீங்களே நினச்சாலும் அந்த பைக் உங்களை ஸ்பீடாக போக வைக்கும். ஏன் ட்ராவலிங்கில் அதிக ஸ்பீட் போகக்கூடாது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், எல்லாமே கிராப் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும் ஃபாஸ்ட்டாக. ஸோ இதுவே உங்களை பாதி டயர்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கான ப்ளசன்ட் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். ஒன்றும் பெருசாக இல்லை பாஸ். உங்கள் ஒரு 1 hour ப்ரியாராக போக போகிறாங்க, நீங்கள் ஒரு 1 hour டிலேடாக போக போகிறீங்க, அவ்வளோதானே தவிர இதில் வேறு ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது மட்டும்தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறதும் ஒரு வகை நோய் தான். எல்லா பிராண்ட்ஸ்லேயும் நமக்கு சூட் ஆகிற மாதிரி பவர் அண்ட் கம்ஃபர்ட் கொடுக்குற பைக்ஸ் நிறைய இருக்குது. நம்ம சந்தோஷத்துக்கு எக்ஸ்பென்சிவ் பைக்ஸ் வாங்குறோமோ இல்லையோ, மற்றவங்க நம்மளை பெருசாக பார்க்கணுன்றதுக்காகவே நம்ம அதை வாங்குவோம். என்ன கேட்டால் இப்போ ஒரு 10 lakhs நீங்கள் ஒரு பைக் வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நான் அதை ஒரு 3 or 4 lakhs ஒரு கம்ஃபர்டபுளான பைக்கை வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற 6 or 7 lakhs இந்தியன் பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரீஸ்லையும் கம்ப்ளீட்டாகவே பைக்கில் நம்ம சுற்றிட்டு வந்துடலாம். பட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ரீசன்னா, இப்போதைக்கு எதுவும் ரைட் போக முடியாது. ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ் கிடைச்சதுன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, stay safe, stay healthy, keep smiling, மகிழ்ந்திருங்கள்.